மார்னிங் பார்த்தீங்கன்னா நான் சமைக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டேன். உளியை எடுத்து வச்சுருக்கேன், அரிசி கழுவி எடுத்து வச்சுருக்கேன், தக்காளி வெங்காயம் மிளகாய் கோவா. இது நேட்டியான் பழைய கறியை சூடாக்கி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். சூடாக்கி வச்சுருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மரக்கறி தானே அப்படின்னா உலை வச்சாச்சு. இப்போ இந்த கறியை சூடாக்கி அப்படி மூடி வச்சா பார்த்தீங்களா இப்படி சூப்பராக வந்திருக்கேன். இப்போ உள்ள கொதிக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் இந்த மரக்கறிகளெல்லாம் கட் பண்ணணும். எல்லாம் கட் பண்ணி இப்போ கடைக்கு விட்டுட்டேன். முருங்கைக்காய் வாங்கிட்டு வர சொல்லி வேண்டிட்டு வரட்டும். இந்த அளவில் கொதிக்கட்டும். பிளாக்கொட்டை, இந்த பிளாக்கொட்டை இப்போ வெட்டணும். வெட்டி இந்த கோதை எடுக்கணும். சரி, இப்போ ஒரு வேலையாக செய்வோம். ஓகே, போட்டாச்சு. உப்பெல்லாம் போட்டுட்டேன். நல்லா கொதிக்கட்டும். இங்கே பார்த்திங்கன்னா மரக்கறியோ கொண்டோண்டா வெங்காயம் வெள்ளைப்பூடு எல்லாம் உரித்து வைப்போம்ண்டு கோவா சுண்ட போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கு நேற்று பால் கறி வச்சு நான் பருப்போட இன்றைக்கு கோவாயை சுண்டுவோம்ண்டு எடுத்து வச்சுருக்கேன். முருக்கங்காய்க்கு விட்டேன். இன்னும் வேற இல்லை, முருக்கங்காய் வரட்டும் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். சரி, இப்படியே ஒரு வேலையாக ஸ்டார்ட் பண்ணுவேன். ஒரு வெந்து ஒன்று இருக்குது. இங்கால பார்த்தீங்கன்னா நான் கோவா வெட்டி வச்சுருக்கிறேன். இங்கால முருங்கைக்காய் வெட்டணும். இப்போ தான் தேங்காய்ப்பும் வாங்கிட்டு வந்தாச்சு. சோறை வடித்து போட்டுத்தான் அடுத்த வேலை செய்யணும். சோறை பார்த்து வடிப்பம். வடித்தாச்சு. இப்போ உவிய விட்டுருக்குறேன். ஏன்னா கொஞ்சம் தண்ணி இருக்குதுனால அதால் உவிய விட்டுருக்கு. சரி, இப்போ முருங்கைக்காயை கட் பண்ணுவோம். இங்கே அதை மற்ற கோவா எல்லாம் கட் பண்ணியாச்சு. இப்போ முருங்கைக்காயை மட்டும் கட் பண்ணுவோம். அதுக்கு பிறகு இந்த மரக்கறியெல்லாம் ஒவ்வொரு இதாக கட் பண்ணி வைப்போம். சரியோ, முருங்கங்காயெல்லாம் கட் பண்ணிட்டேன். இப்போ உருளைக்கிழங்கு சீவ போகிறேன். வெட்டுப்படுது. இங்கே தோல் சீவுப்படுது. பிளாக்கொட்டையில் பிளாக்கொட்டை வெட்டட்டும். முருங்கைக்காய் வெட்டி கழுவி வச்சுருக்கு. கோவா கழுவி கொண்டு வந்துட்டேன். இங்கால மரக்கறி வெட்டணும். அடுத்தது பிலாக்கொட்டையும் கழுவி உப்பு மஞ்சள் எல்லாம் போட்டு ஊற வைக்க போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், பிலாக்கொட்டையை இதுக்கு உப்பும் மஞ்சளும் போடுவோம். பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், மஞ்சளும் உப்பும் போட்டு ஊற வச்சுருக்கு. பிலாக்கொட்டையை ஊறட்டும். இங்கால கோவா, இங்கால மரக்கறி வெட்ட போகிறேன். இது உருளைக்கிழங்கு வெங்காயம் தக்காளியை கட் பண்ணி வைப்போம். சரி, ஓகே, இப்போ எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. முதல் பால் எடுத்தாச்சு, தக்காளி வெட்டியாச்சு, 2ஆம் பால் 3ஆம் பால் எல்லாம் எடுத்து வச்சாச்சு. இப்போ பிலாக்கொட்டை தான் ஃபஸ்ட்டு பொரிக்க போகிறேன். பொரிச்சிட்டு தான் அடுத்தடுத்து வேலை பார்க்க போகிறேன். கொட்டை பொரிக்க சட்டி வச்சாச்சு. இப்போ எண்ணெயை ஊற்றுவோம். எண்ணெய் சூடு இருக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். கொட்டை பொரியுது பொரியட்டும். பார்த்தீங்கன்னா பிலாக்கொட்டை பொரிச்சு எடுத்து வச்சாச்சு. இஞ்சால கோவா சூடு எண்ணெயிலே கடுகு பெருஞ்சீரம் வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் போட்டாச்சு. இப்போ எனக்கு கோவாயை போட்டு வறுக்க வேண்டியதான். கோவாயை மூடி விட்டேன். எண்ணெயில் வதங்கட்டும். நல்லா வதங்கி விரட்டும். இறக்குவோம். கோவாயை இறக்கிட்டு குழம்பு வைப்போம். குழம்புக்கு தாளிக்க கடுகு வெந்தயம் பெருஞ்சீரம் எல்லாம் போட்டாச்சு. பார்த்தீங்கன்னா வெங்காயம் பச்சை மிளகாய், எனக்கு அதை முழுசாக போடுற பச்சை மிளகாய் விருப்பம். குழம்புல ஊறி வேற சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதால் முழுசாக ஒரு பச்சை மிளகாய் போட்டுக்கிறேன். இதோட உருளைக்கிழங்கையும் முருங்கைக்காயும் போடுவோம். நல்லா எண்ணெயில் வதக்கி சூப்பராக அருகிலும் அதோட உப்பு கல்லையும் போடுவோம். ஏனென்றால் உருளைக்கிழங்குக்கு உப்பு இழுக்கும். கொஞ்சம் உப்புக்கல்லையும் போட்டு நல்லா கிளறிட்டு தட்டு போட்டு மூடி விடுவோம். நல்லா வெந்து இந்த எண்ணெயிலையும் இந்த மூடி ஆவி தண்ணியிலையும் நல்லா பொன்னுரமாக விரட்டும். இதெல்லாம் இறந்துட்டு இப்போ தக்காளி வெட்டி வச்சுட்டு தக்காளியை போட்டு கிளறி போட்டு மூடி விடுவோம். அதுக்கப்புறம் பாலையும் மிளகாத்தூளையும் போடுவோம். முதல் பால் ஃபுல்லாக விடுவோம். 2ஆம் பாலையும் ஃபுல்லாக விடுவோம். அப்புறம் மிளகாத்தூள் எல்லாத்தையும் போடுவோமா.
மாங்காய் குழம்பு எப்படி வந்திருக்கேன்டு பார்த்தீங்களா, சூப்பராக வந்திருக்கிறார். எப்படி எண்ணெயெல்லாம் படர்ந்து சூப்பராக வந்திருக்கு. பார்த்தீங்கன்னா பிலாக்கொட்டையெல்லாம் பொரிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இஞ்சால சாப்பாடெல்லாம் முடிஞ்சுது. எனக்கு தயிர் வேறு நாங்கள் சாப்பிட்றதான் எங்களோட வெயில. என்னுடைய சமையல் முடிஞ்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தான் சமைச்சு முடிஞ்சு எனக்கு சாப்பிட போகிறோம். நீங்களும் சாப்பிட்ருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். என்னென்ன சமையல்னு கமெண்டில் போடுங்க.